பேக் டு ராமேஸ் சர்சுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் மிஞ்சிய சாதத்தில், அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயே ரொம்பவே கிறிஸ்பியான தோசை, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு நம்ம மிஞ்சிய சாதம் இருக்குது. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த சாதத்தை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் போட்டிருக்கிறதே தெரியல, நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அடைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதில் நான் ஒரு ஹாஃப் போர்ஷனை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்கிற ஹாஃப் போர்ஷனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரே ஒரு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, நல்ல தக்காளி, பழுத்த தக்காளியாக இருந்தால் அது ஒரு தக்காளி, உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு பல்ஸில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணக்கூடாது, 1-2 மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை மீதம் இருக்கிற மாவுலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக தோசை மாவு எந்த பக்குவத்தில் இருக்குமோ அந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா அந்த தோசை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். தோசை வாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ இதை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை தவாவில் நல்லா ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தோசை எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு நல்ல டின்னர் ரெசிபி கூட சொல்லலாம். நம்ம லெஃப்ட் ஓவராக இருக்கிற ரைஸை இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். வரமிளகாய் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம நல்லா தோசை நல்லா ஆயிலை ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிடும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது. நான் நிறைய தோசை ரெசிபிஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.